வாட்டர்மெலன் ஸ்டார், மாகாப்பா, கானா வினோத், அதுக்கப்புறம் புகழ் இவங்களுடைய சண்டை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஒரு அக்யூசேஷன் வச்சுருப்பார் மாகாப்பா மேலே. மாகாப்பா வந்து எல்லா நேரமும் சரக்கு அடிச்சுட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் ட்விட்டரில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற நபர் ஒருத்தர் சொன்னார், மாகாப்பா வந்து ஒவ்வொரு ஷோ பிரேக்லேயும் பயங்கரமாக சிகரெட் பிடிப்பாராம், ஆனால் சரக்கு அடிக்க மாட்டாராம். அது வந்து அவர் சொன்னார். ஸோ சரக்கு அடிச்சுட்டு 18 மணி நேரம் நின்று வேலை பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவர் வேலை செய்கிற டைமில் பிரேக்கில் வந்து டம் அடிப்பார் அண்டு சரக்குலாம் அடிக்க மாட்டார். இதுதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் திவாகருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து அவர் நழுவ விட்டார், கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கன்சிஸ்டன்சியாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கலாம். ஜிபி முத்து மாதிரி. ஜிபி முத்து கூட இப்போ டெலிவிஷனில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஆக்டிவாக தான் இருக்கார். யார் வேணாலும் பிரபலமாகலாம், யார் வேணாலும் காசு சம்பாதிக்கலாம், யார் வேணாலும் டிவி இன்டர்வியூவில் வரலாம், சினிமாவில் நடிக்கிறான். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் திவாகர் வந்து கொஞ்சம் நல்லாவே மிஸ் பண்ணிட்டாரு தான், அதான் தோணுது. ஸோ இதான்